எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஈரான் இஸ்ரேல் வாரை பற்றி உங்கள்கிட்ட சொல்லி. ஏன்னா முந்தா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஒன்று கொடுத்தாங்க. அதாவது இந்த சண்டே வந்து ஒரு 2 வாரத்துக்கு நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவும் சொல்லுது, இந்த பக்கம் ஈரானும் அதுக்கு வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஸோ நம்மலாம் வந்து உள்ளுக்குள்ளே கொஞ்சம் சந்தோஷம் ஆயிருப்போம். அப்பாடா இந்த 2 வாரத்தில் இவங்க பேச்சுவார்த்தை நடத்தி இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிட்டாங்கன்னா அப்படியே அது கண்டினியூ ஆகாமல் ஸ்டாப் ஆயிரும் அப்படின்ற ஒரு சந்தோஷம், எல்லாத்துக்கும் ஒரு நிம்மதியெலாம் வந்திருக்கும். இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது ஒருவேளை ஏன்டா எங்களை நிம்மதியை கெடுக்கிற அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, சத்தியமாக நான் பொறுப்பு இல்லை. அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. அதாவது இங்கே இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த அரபு நாடுகளும் அவங்களோட கண்ட்ரோலில் இருக்கணும். அதுதான் அவங்களுடைய ஆசை. காலங்காலமாக கிட்டத்தட்ட 40 வருஷமாக அதுதான் வந்து எய்மாக வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அடங்காத நாட்டெல்லாம் வந்து ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அங்கே போய் வந்து அட்டாக் பண்ணி அவங்கள வந்து தன்னுடைய கண்ட்ரோலில் எடுத்துக்கிறது. அவங்களுக்கு தேவையான ஆட்களை வந்து பப்பட் ஒரு எப்படி சொல்கிறது லீடராக வச்சு அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிறது தான் 40 வருஷம் பண்ணிருக்காங்க. இதில் வந்து அவங்களால கண்ட்ரோலே எடுக்க முடியாத நாடு தான் ஈரான் அப்படின்றத நான் பல வாட்டி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ அமெரிக்காவும் வந்து அதில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஈரானை வந்து 2 பேருமே வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் நமக்கு தெரிஞ்ச கதை இது வரைக்கும். இப்போ இந்த போர் நிறுத்தம், இந்த 2 வார போர் நிறுத்தம் வந்து எப்படி நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இதற்கு வந்து இடைத்தரகராக இருந்து பேசுனது வந்து பார்த்திங்கன்னா ஒமான் நாடு, அப்புறம் பாகிஸ்தான் நாடு. ஸோ எல்லாருமே சேர்ந்து தான் வந்து இந்த விஷயத்தை பேசி இதுக்கான ஒரு 2 வார போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போர் நிறுத்தம்னா எப்படி இருக்கணும்? போரே நடக்கக்கூடாது, அதுக்கு பேர் தானே போர் நிறுத்தம். ஆனால் இங்கே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் ஒன்று அடிக்க மாட்டேன், ஆனால் உன்னுடைய ரத்த சொந்தம் எதாவது இருந்துச்சுன்னா, இல்லை நீ உன்னுடைய சொந்தக்காரன் வேணா இருந்தால் நான் அவனை அடிப்பேன் அப்படின்னா, அப்போ நமக்கு எப்படி இருக்கும்? சும்மா இருப்போம் நம்ம? நீ அது வந்து அதை செய்யக்கூடாது, நீ வந்து போர் நிறுத்தம்னா என்னையும் என்னை சார்ந்த யாரையுமே நீ வந்து அடிக்கக்கூடாது, அதுதானே அதுக்கு அர்த்தம். ஆனால் அதை தான் நீ செய்யலை. ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இந்த 40 வருட ஆண்டுகளில் இஸ்ரேல் வந்து இந்த நாடுகளை பிடிக்கிறது ஒரு சைடு இருந்தாலும், ஈரான் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறையா வந்து அமைப்புகளை வந்து அவங்க வந்து கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது வந்து மற்றவங்களுக்கு பார்வைக்கு வந்து அது தீவிரவாதி குரூப்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஹமாஸ் அப்படின்றது, அப்புறம் ஹூத்தீஸ் அப்படின்றது, இந்த மாதிரி பல அமைப்புகளை வந்து உருவாக்கி வச்சுருந்தாங்க. அந்த அமைப்புகள் எல்லாமே அந்தந்த நாட்டில் இருந்துக்கிட்டு, ஒரு நாட்டில் இருந்துக்கிட்டு சிரியாவோ, லெபனானோ, பாலஸ்தீனோ, காசா இந்த மாதிரி இடங்கள்ல இருந்துக்கிட்டு இஸ்ரேல் அட்டாக் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்பப்போ. புரியுதுங்களா? ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கிறது யாருன்னா இந்த சின்ன சின்ன அமைப்புகள். அது ஒன்று இருக்குது. ஏன்னா ஈரான் கூட சேர்ந்து இவங்களும் வந்து அடிக்கிறாங்க அப்படின்றனால இந்த அமைப்புகளை வந்து அழிக்கணும்னு பல வருஷமாக இஸ்ரேலும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் இது வந்து உருவாகி வந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டுக்குள்ளே இருந்தாலும் அவங்க தீவிரவாதி அமைப்பாக அந்த நாட்டில் கன்சிடர் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு அமைப்பாக தான் அவங்க பார்க்குறாங்க. அது ஒரு கட்சி மாதிரி. உதாரணத்துக்கு இங்கே வந்து எப்படி சொல்லலாம், இப்போ நான் தமிழ்நாட்டில் வந்து தமிழ் தேசியம் பேசிட்டு நாம் தமிழில் இருக்கா, அவங்க வந்து நமக்கு தமிழ்நாடு வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்களா. பட் ஆனால் மற்ற பார்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா திராவிடம்னு சொல்லிட்டு தமிழ் தேசியம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்களும் அரசியல் கட்சிகள், இவங்களும் அரசியல் கட்சிகள் தான். ஆனால் அந்த கட்சிகள் வந்து இப்போ ஒரு உக்கிரமாக போராடுதுன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து அமைப்பு மாதிரி அங்கே அந்த நாட்டில் அப்படி தான் அதை தான் அப்படி கட்டமைச்சு வச்சுருக்காங்க. ஸோ அப்படி கட்டமைச்சு வைக்கிற விஷயத்தில் லெபனானில் இருந்து பார்த்தீங்கன்னா ஹமாஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. சரி, ஹமாஸா ஹூத்திஸ் அப்படின்ற அந்த அமைப்பு இருக்குது. ஸோ அதை வந்து என்ன பண்ணுறாங்க, நாங்கள் அழிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து அங்கே ஒரு மிகப்பெரிய அட்டாக்கை லெபனானில் பண்ணியிருக்கு. என்னைக்குன்னு கேட்டிங்கன்னா நேற்று, அதாவது முந்தா நேற்று இங்கே போர் நிறுத்தம் சொல்லிட்டாங்க. போர் நிறுத்தம் சொன்ன அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா அங்கே லெபனானில் அட்டாக். அதுவும் அட்டாக்கு அவங்க மிகப்பெரிய ஒரு அட்டாக்கு. கிட்டத்தட்ட ஒரே நாளில் 250 பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1100 பேருக்கு மேலே காயப்பட்டிருக்காங்க. பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸில் தான் அவங்க வந்து டைரெக்டாக அடிச்சிருக்காங்க. கேட்டால் எல்லாமே அங்கே தான் தங்கிட்டு இருக்காங்க, எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க. அப்போ இங்கே ஈரான்லேருந்து அதுக்கு எதிர்வினை வருது. நீங்கள் வந்து போர் நிறுத்தம்னு சொல்லிட்டீங்க, சொன்னதுக்கப்புறமா நீங்கள் அடித்தா எப்படி சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானில் இருக்க பிரசிடென்ட் வந்து கேள்வி வைக்கிறாரு. அதுக்கு இஸ்ரேல் என்ன சொல்கிறேன்னா, நான் உங்களை அடிக்க மாட்டேன்னு சொல்லி நான் உங்களை அடிக்கலை. ஏன்னா வந்து இந்த போர் நிறுத்தத்தை நீங்களும் அமெரிக்காவும் தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் நான் உடன்பட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன், உங்களை தாக்கலை. ஆனால் என்னுடைய நாட்டை வந்து காலி பண்ணணும்னு நினைக்கக்கூடிய இந்த அமைப்புகளை நான் அடிக்காமல் இருக்க முடியாது, நான் அடிப்பேன், யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொண்டாந்து இப்போ அட்டாக் வைக்கிறான்.
இப்போ இந்த அட்டாக் இங்கே பண்ணனால என்ன ஆகுதுன்னா, இந்த பக்கம் இருக்கக்கூடிய இப்போ ஈரான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக நடக்கணும் அப்படின்னா நீ போ அங்கே அட்டாக் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லுது. ஆனால் இப்போ இதுக்கு யார் வந்து முதல்ல முட்டுக்கட்டை போடணும்? அமெரிக்கா தான் வந்து முட்டுக்கட்டை போடணும். யார்? நம்ம ட்ரம்ப் பெரியப்பா தான் போடணும். அவர் தான் வந்து சொல்லணும், எப்பா தம்பி இஸ்ரேலு சும்மாரு, நான் தான் பேசிகிட்டு இருக்கேன்ல, அதுக்குள்ளே என்னையே வந்து அட்டாக் பண்ணுறேன்னு யாரை கண்டிக்கணும்? இஸ்ரேலை கண்டிக்கணும். ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்படிலாம் இல்லை, நாம் வந்து உங்களை நான் உன்னை அடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன், அதே மாதிரி இஸ்ரேல் வந்து அடிக்காமல் இருக்குது. மற்ற நாடுகளை நான் அடிக்க வேண்டாம்னு சொல்லலை, அவங்க அது அமைப்பு பிரச்சனை, அது அவங்களுடைய நாட்டு பிரச்சனை, அதனால அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க, நான் அதில் தலையிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒதுங்கிறார். அதாவது வேணா நீ அடித்தா வாங்கிக்க, யார் இஸ்ரேல் அடித்தா நீ வாங்கிக்க, ஆனால் திருப்பிலாம் நீ அடிக்கக்கூடாது, அடித்தா போர் நிறுத்தம் கேன்சல் ஆயிரும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இங்கே லிட்ரலி ட்ரம்ப் வந்து சொல்கிறாப்புல. அது மட்டும் இல்லாமல் இந்த போர் நிறுத்தம் வந்து தற்காலிகம் தான், நான் என்னுடைய எப்படி சொல்கிறது ஆர்மிஸு, அதுக்கப்புறம் நான் வச்சுருக்க ஷிப்ஸு எல்லாமே அங்கே தான் இருக்கும், அது ரிட்டர்ன்லாம் நாங்கள் எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி அமெரிக்காவும் திட்டவட்டமாக சொல்லுது. அப்போ இப்படி ஒரு சூழலில் இந்த போர் நமக்கு முழுசாக நிற்குமான்னு கேட்டிங்கன்னா நிற்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இந்த போரை வந்து இவங்க எக்ஸ்டெண்ட் பண்ண தான் பார்க்குறாங்க ஒழிய அது நிறுத்துறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஃபஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்ரேல் வந்து ஆரம்பித்தது எங்கன்னா காசாவில் ஆரம்பித்தது, ஓகேங்களா? அங்கேருந்து அப்படியே பாலஸ்தீன்கிட்ட வந்தாங்க. ஸோ காசா பாலஸ்தீன் ஆச்சு. பாலஸ்தீனுக்கு அப்புறமா என்ன பண்ண, நேராக ஈரான்கிட்ட வந்தாங்க. இப்போ ஈரான்கிட்ட வரும்போது அமெரிக்காவும் உள்ளே வந்துருச்சு. அப்போ ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கான்னு ஆச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஈரானை கொஞ்ச நேரம் சைலண்டாக இருக்க சொல்லிட்டு லெபனான் அடிக்கிறாங்க. இப்போ லெபனான் அங்கே இருக்கிற அவர் என்ன பண்ணுறாரு பிரசிடென்ட்டு, இந்த மாதிரி நீங்கள் அட்டாக் பண்ணால் நாங்கள் எப்படி இது பண்ணுறது, ஸோ எங்களை எதுக்கு நீங்கள் தாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கே வந்து பிரச்சனை இதுவாக இருக்குது. ஸோ இப்போ இந்த நாடுகள் ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகிட்டே வருது. இது 19க்கு மற்ற அரபு நாடுகள் எல்லாமே வந்து ஈரானுக்கு எதிராக தான் இருக்குது. ஏன்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை நம்பி தான் இருக்குது அப்படின்றனால இவங்கெல்லாம் அதை பேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இதை பெருசாக தான் ஆக்குறாங்க ஒழிய சின்னதாக ஆக்கிறதுக்கு இல்லை நிறுத்துறதுக்கு யாருமே வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணாலும் இதை வந்து அமெரிக்கா வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாப்புல. ஸோ அமெரிக்கா வந்து அதுக்கு தலையாட்ட மாட்டேங்கிறாப்புல, இஸ்ரேலும் தலையாட்ட மாட்டேங்கிறாங்க. அப்போ இங்கே பிரச்சனையே என்னென்னா, அவர்கள் அடித்தால் நீ வாங்கிக்க அப்படின்றது தான் இங்கே அவங்களுடைய கான்செப்டாக இருக்குது. ஸோ இதுக்கு இடையில் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் தான் மிகப்பெரிய ஒரு மந்திரக்கோள் வந்து ஈரான்கிட்ட இருக்குது. அதை வச்சுக்கிட்டு தான் மொத்தமாக இப்போ உலக நாடுகளை வந்து ஈரான் வந்து கண்ட்ரோல் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நீ என்னை அடிக்கிற அப்படின்னு. இப்போ அதுக்கு வரிலாம் நான் போட போகிறேன் அப்படின்ற மாதிரி. அதை வரினா என்ன, டோல்கேட்டு ஃபீஸ், நம்ம பஸ்ஸெல்லாம் போனால் கார்லாம் போனால் டோல்கேட்டில் வரி போடுறோம் இல்லை, அந்த மாதிரி என்னுடைய இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை நீ கடக்கணும் அப்படின்னா நீ எனக்கு இவ்வளோ வரி கட்டணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா போடுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ சூயஸ் கானல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு டேக்ஸ் போட்டு தான் அந்த சூயஸ் கானலை வந்து ஷிப்ஸ் வந்து கிராஸ் பண்ணி போவோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கப்பலுக்கு வந்து $7 லட்சம் வரைக்கும் போடுவாங்க வரி. எதுக்கு, அந்த இதை கிராஸ் பண்ணுறதுக்கு, மீன்ஸ் கோடி கணக்கில், புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி இப்போ ஒரு கப்பலுக்கு போடுது அப்படின்னா ஒரு நாளைக்கு எத்தனை கப்பல்கள் போவோம் அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில், அப்போ அது எவ்வளோ வருமானம் வரும். ஏன் நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு ஈரான் சொல்லுதுன்னா, நீ என் நாட்டை அடிச்சுட்ட, எனக்கு நிறைய நஷ்டமாக இருக்குது, நான் இப்போ காசெல்லாம் எங்கேருந்து கலெக்ட் பண்ணுவேன், ஒன்று நீ கூட இல்லைன்னா நான் இதுலேருந்து தான் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி இப்போ ஈரானும் சொல்லிகிட்டு இருக்கு. ஆனால் இந்த பக்கம் இவர்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, லிட்ரலி இங்கே ஈரான் கூட சண்டை போட மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லெபனானை போட்டு அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே ஆட்டோமேட்டிக்காக இந்த 2 வார டைம் வந்து இவங்க போகிற நிறுத்துறதுக்கான ஒரு முயற்சியை நான் பார்க்கல. இதை இன்னும் கொஞ்சம் அவங்கக்கிட்ட இப்போ ஆல்மோஸ்ட் எப்படி சொல்கிறது, நிறையா வந்து எக்யூப்மெண்ட்ஸ் வந்து அமெரிக்கா காலி ஆயிடுச்சு, நிறையா ட்ரோன்ஸ் தடுக்கக்கூடிய அந்த இன்டர்செப்டர் இல்லை. ஸோ அவங்க வந்து ஒரு ரீஃபில் பண்ணிக்கிற டைமாக தான் இதை வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் யூஸ் பண்ணுதோ அப்படின்றத நான் வந்து எப்படி சொல்கிறது ஃபீல் பண்ணுறேன். அந்த மாதிரி கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது என்ன ஆகுதுன்னு. பட் இந்த 2 வாரத்துக்கு அப்புறமா திருப்பியும் இந்த போர் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா, இல்லை இந்த 2 வாரத்துக்கு முன்னாடியே இது கேன்சல் ஆச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு போராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகுது அப்படின்னா அது எந்த மாதிரியான அழிவை வந்து எல்லாத்தையும் கொண்டு வரும் நமக்கு தெரியாது. அது $1 மில்லியன் கொஸ்டின் தான். அதனால் வந்து இப்போதைக்கு ஓரளவுக்கு நம்ம வந்து மூச்சு விட்டுக்கலாம், சபா நிறுத்திருக்காங்கன்னு. பட் இது தொடராமல் இருக்கணும் அப்படின்னா இஸ்ரேலுக்காரையும் சும்மா இருக்கணும், கையை வச்சுக்கிட்டு. அவன் என்னமோ வீட்டில் உட்காந்துக்கிட்டு என்னது பொண்டு செட்டி சொப்பு விளையாடுற மாதிரி அப்பப்போ அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கான் எல்லா நாட்டிலையும். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சரி, இதை உங்ககிட்ட கொஞ்சம் கொண்டாந்து சேர்க்கணுன்னு தான் ஆசைப்பட்டேன். அதனால் வந்து வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நபர்கள் இப்போது தற்காலிகமாக சேஃபாக தான் இருக்கிறாங்க, எல்லாருமே சேஃபாக தான் இருக்கிறோம். பெரிய லெவலில் இப்போ நாங்கள் 2 நாளாக வந்து பெரிய இந்த அலர்ட் மெசேஜ்லாம் வரல நமக்கு. அப்படின்னும் போது இங்கே எதுவும் பெருசாக நடக்கலை அப்படின்றத நம்ம யூகிச்சுக்க வேண்டியதான். ஸோ அதனால் யாரும் பயப்பட வேண்டாம், எல்லாம் நல்லதே நடக்கும் நம்புவோம்.
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு தான் இருக்குது. அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு இருக்கவன் எல்லா வேலையும் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கங்க. நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம், நீங்கள் கேட்கக்கூடாது அப்படின்றது தான். அப்படி ஒரு விஷயம் தான் தளபதி கூட நடந்திருக்கு. ஜனநாயகம் படத்தை லீக்லாம் வேறு பண்ணி விட்ருக்காங்க. இதெல்லாம் என்னத்தை சொல்கிறது? சரி, அது இந்த சேனலில் இல்லை, நம்ம அந்த சேனலில் பார்ப்போம். ஓகே கைஸ், இது கொண்ட ஒன்று சேர்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுதான் இந்த வீடியோ. See you on another video. Love you all. Take care. Bye bye.